பிள்ளையே, இன்று உன் இதயத்தோடு நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று நான் சொல்லப்போகும் உண்மையை நீ இதுவரை கவனிக்கவே இல்லை. நீ என்னிடம் வருகிறாய், ஜெபிக்கிறாய், அழுகிறாய், காத்திருக்கிறாய். ஆனால் உன் இதயத்தின் ஆழத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தேடல் இருக்கிறது. உன் உதடுகள் ஒரு ஜெபத்தைச் சொல்லும், ஆனால் உன் இதயம் ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கும். அதனால்தான் இன்று ஒரு உண்மையை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ உண்மையிலேயே என்னை தேடுகிறாயா, அல்லது நான் தரப்போகும் பதிலை தேடுகிறாயா? பிள்ளையே, நீ என்னை தேடுகிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் பல நாட்களாக நீ என்னை அல்ல, நான் தரப்போகும் ஒரு பதிலைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாய். அதனால்தான் பதில் கிடைக்காத நாளில் உன் மனம் உடைகிறது. ஆனால் என்னை உண்மையாக கண்டுபிடித்த இதயம் பதில் தாமதமானாலும் உடையாது. பிள்ளையே, நீ ஜெபிக்கும்போது உன் மனதில் ஓடுகிற எண்ணங்கள் எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை எப்போது முடியும்? இந்த கடன் எப்போது அடையும்? இந்த கதவு எப்போது திறக்கும்? இந்த மனிதர் எப்போது மாறுவார்? என் வாழ்க்கை எப்போது சரியாகும்? இந்த கேள்விகள் உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் காலை எழுந்தாலும் அதே சிந்தனை, இரவு படுத்தாலும் அதே சிந்தனை. நீ வெளியே சிரித்தாலும் உள்ளே அந்த கேள்விகளோடுதான் வாழ்கிறாய். பிள்ளையே, நான் உன்னை குற்றப்படுத்தவில்லை. ஏனென்றால் நீ சுமந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை எனக்கு தெரியும். உன் வீட்டுக்காக நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுவது எனக்கு தெரியும். உன் கையில் இருக்கும் பொறுப்புகள் எவ்வளவு பெரியது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு உண்மையை இன்று உனக்கு சொல்ல வேண்டும். நீ என்னை விட என் பதிலையே அதிகமாக தேட ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் பதில் தாமதமானால் உன் சமாதானம் போய்விடுகிறது. கதவு திறக்கவில்லை என்றால் உன் நம்பிக்கை குறைகிறது. மனிதர்கள் மாறவில்லை என்றால் உன் இதயம் உடைகிறது. பிள்ளையே, ஒரு குழந்தை தன் தகப்பனை நேசிப்பது அவர் பரிசு வாங்கி தருவதற்காக அல்ல, அவர் தகப்பன் என்பதற்காக. அதேபோல் நீ என்னை நேசிக்க வேண்டும். நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, நான் உன் தகப்பன் என்பதற்காக. பிள்ளையே, நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த சில இடங்கள் உண்மையில் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருந்தது. அந்த வேலை கிடைக்கவில்லை. அப்போது நீ அழுதாய். ஆனால் இன்று யோசித்துப் பார், அது கிடைத்திருந்தால் நான் வைத்திருந்த அடுத்த கதவை நீ பார்த்திருக்க மாட்டாய். அந்த மனிதர் உன்னை விட்டு சென்றார். அப்போது நீ உடைந்தாய். ஆனால் இன்று யோசித்துப் பார், அவர் இருந்திருந்தால் நான் உன்னை காப்பாற்ற வேண்டிய விஷயங்களை நீ சந்தித்திருப்பாய். அந்த வாய்ப்பு கைவிட்டு போனது. அப்போது நீ ஏமாந்தாய். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், அது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உன்னை நான் வேறு திசைக்கு திருப்பிய தருணம். பிள்ளையே, நீ இப்போது இல்லாததை பற்றியே அதிகமாக யோசிக்கிறாய். ஆனா நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்ததை மறந்துவிட்டாய். நீ திறக்காத கதவுகளை எண்ணுகிறாய். ஆனா நான் திறந்த கதவுகளை மறந்துவிட்டாய். நீ கிடைக்காத ஆசீர்வாதங்களை எண்ணுகிறாய். ஆனா கிடைத்த ஆசீர்வாதங்களை சாதாரணமா எடுத்துக்கொண்டாய். ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார். இன்று நீ இன்னும் சுவாசிக்கிறாய், அது ஒரு ஆசீர்வாதம். இன்று நீ இன்னும் நிற்கிறாய், அது ஒரு ஆசீர்வாதம். பிள்ளையே, இன்னொரு உண்மையை உனக்கு சொல்லட்டுமா? நீ இன்று இல்லாததை பார்த்து வருந்துகிறாய். ஆனா நீ இழக்காமல் காப்பாற்றப்பட்ட விஷயங்களை பார்க்கவில்லை. சில கதவுகள் திறக்கவில்லை என்று நீ அழுகிறாய். ஆனா திறந்திருந்தால் உன்னை காயப்படுத்தியிருக்கும் கதவுகளை நான் மூடியதை நீ அறியவில்லை. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தங்கவில்லை என்று நீ வருந்துகிறாய். ஆனா அவர்கள் தங்கியிருந்தால் உன் சமாதானம் அழிந்திருக்கும் என்பதை நீ அறியவில்லை. சில தாமதங்களை நீ சாபம் என்று நினைக்கிறாய். ஆனா அதே தாமதம் உன்னை ஒரு பெரிய தவறிலிருந்து காப்பாற்றியிருக்கிறது. பிள்ளையே, நீ பார்க்காத இடங்களிலும் நீ உணராத தருணங்களிலும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன்.
உன் கண்ணீர் வீணாகாதபடி நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். உனக்கே தெரியாம உன்னை தடுத்த அந்த தடைகள்தான் உன்னை இன்றும் உயிரோடு வைத்திருக்கிறது. அதை நீ புரிந்து கொள்ளும் நாள் வரும். பிள்ளையே, நான் இன்று உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டேன் என்று வைத்துக்கொள். நாளை மீண்டும் ஒரு புதிய சவால் வரும். அதற்கு பிறகு இன்னொரு சவால் வரும். அப்படியானால் உன் சமாதானம் எப்போதும் பிரச்சனைகள் இல்லாத நாளை தேடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் உனக்கு கொடுக்க விரும்பும் சமாதானம் அது அல்ல. பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடிய சமாதானம். கண்ணீர் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய விசுவாசம். அதைத்தான் நான் உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ இன்று தேடிக்கொண்டிருக்கும் பதில் உன்னை சில நாட்களுக்கு மட்டுமே சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் நான் இன்று உனக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும் விசுவாசம் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கும். பதில் ஒரு பருவத்திற்காக வரும். ஆனால் விசுவாசம் ஒரு வாழ்நாளுக்காக உருவாகும். அதனால்தான் நான் பதிலை மட்டும் கொடுக்கவில்லை, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்று இந்த நிமிடத்தில் உன் பார்வையை பிரச்சனையிலிருந்து என் பக்கம் திருப்பு. உன் கவனத்தை பயத்திலிருந்து என் பக்கம் திருப்பு. உன் மனதை தாமதத்திலிருந்து என் பக்கம் திருப்பு. அப்போது நீ உணர்வாய், நான் அமைதியாக இல்லை, நான் தாமதிக்கவில்லை, நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். என் கையை பிடித்துக்கொள். பதில் வரும், நேரம் வரும், கதவு திறக்கும். ஆனால் அதற்கு முன்னால் நான் உனக்கு போதுமானவன் என்பதை கற்றுக்கொள். நான் இருக்கிறேன், அதுவே உனக்கு போதும். பிள்ளையே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் இவ்வளவு நாட்கள் பயந்தது இதற்காகவா என்று. இன்று உன்னை அழ வைக்கும் சில விஷயங்கள் நாளை உன்னை சிரிக்க வைக்கும். இன்று உன்னை சோர்வடைய வைக்கும் சில காத்திருப்புகள் நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று உனக்கு பதிலில்லாத சில கேள்விகள் நாளை உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயத்தை திறக்கும். அதனால்தான் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், நம்பிக்கையை விட்டுவிடாதே, விசுவாசத்தை விட்டுவிடாதே, என் கையை விட்டுவிடாதே. நான் உன்னை அழைத்துச் செல்லும் இடம் நீ நினைப்பதை விட அழகானது. பிள்ளையே, இன்று இந்த வார்த்தை உனக்காகத்தான் என்று நீ நம்பினால் கமெண்டில் ஆமேன் அப்பா என்று பதிவிடு. அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, நீ இன்னும் விசுவாசத்தை விடவில்லை என்பதற்கான அறிக்கை. நீ இன்னும் நம்பிக்கையை இழக்கவில்லை என்பதற்கான அறிக்கை. நீ இன்னும் என் கையை பிடித்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிக்கை. ஒரு ஆமேன் அப்பா போதும் உன் இதயம் என்னிடம் பேசுவதற்கு. பிள்ளையே, நீ தனியாக இல்லை. உன் கண்ணீரோடு நான் இருக்கிறேன். உன் காத்திருப்போடு நான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை மறக்க மாட்டேன். உன் பெயர் என் நினைவில் இருக்கிறது. உன் ஜெபம் என் செவியில் இருக்கிறது. நீ சொல்லாததை கூட உன் கண்ணீர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், அதுவே உனக்கு போதும். ஆமேன், 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 ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு சிறிய அமைதியையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையோ நீங்கள் உணர்ந்தால் மறக்காமல் இங்கே வந்து உங்கள் சாட்சியை பதிவிடுங்கள். அது சோர்ந்து போயிருக்கும் இன்னும் பல இதயங்களுக்கு நம்பிக்கையையும் இறைவனின் நாமத்திற்கு மிகப்பெரிய மகிமையையும் கொண்டு வரும்.